ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும். கிருஷ்ணா என்ற மனிதரும் அவர் வாழ்வியல் முறைகளும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அது சுட்டிக்காட்டும் அறிவும் உணர்வு நிலையும் ஓர்மை உணர்வு நிலையும் என்ன என்பதை விளக்கமளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள்.
வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. முதல்ல கிருஷ்ணா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதனால தான் இந்துக்களுக்கே அர்த்தம் தெரியாத போது எப்படி கி வீரமணி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ல முடியும்? கி வீரமணிக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? கே வீரமணியுடைய கேள்வி மிகவும் எளிமையானது, மிகவும் எளிமையானது. அவர் ஏற்கனவே நாத்திகன். நாத்திகன் என்னாலே நாஸ்திகம்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட எந்த ஆஸ்தியும் இல்லைன்னு அர்த்தம், அழிவு பாதையை தவிர. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு சொக்கா போட்டிருக்காங்க, இருள். அந்த இருளுக்கு ஒளி கொடுக்கணும் இல்லை? அதனால தான் நான் கி வீரமணியை என்ன சொல்லுவேன்னா கிள்ளுக்கீரை வீரமணி நீன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கிள்ளுக்கீரை கி வீரமணி நீ. அவர் ஒரு கிள்ளுக்கீரை, அந்த கிள்ளுக்கீரையோட பிடிச்சி போட்டுடலாம். அதுக்கு தேவை ஒரே ஒரு விளக்கம் தான். அந்த விளக்கம் இந்துக்களே தர முடியல. ஏன்னா நீங்கள் இந்துக்களே இன்னும் கிருஷ்ணனை புரிஞ்சிக்கலையே, அதான விஷயம். இந்துக்களே கிருஷ்ணனே புரிஞ்சுக்கல. நான் நேற்று சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது கி வீரமணி என்ன சொல்லியிருக்காருன்னா கிருஷ்ண பரமாத்மா பற்றி, அவர் நதிக்கரையில் கோபி ஸ்திரீகள் எல்லாமே குளிப்பாங்க. அப்படி குளிக்கும் பொழுது அவர் தன்னை அந்த புடவையில் எடுத்துக்கொண்டு அவரிடம் என்ன சொல்லுவாருனாக்கா, போய் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் ஆடைகளோடு தான் குளிச்சிருக்கணும், ஆடை இல்லாமல் குளித்ததுனால நீங்கள் தண்ணி அசுத்தப்படுத்திட்டீங்க. அந்த பாவம் கழியணும்னா நீங்கள் 2 கைகளையும் மேலே தூக்குங்க, தூக்கி நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேளுங்க கங்கை கிட்ட, தண்ணி கிட்ட, அப்போ நான் கொடுப்பேன். அந்த நேரத்தில் இவர் அந்த அழகை ரசிச்சிருக்கார். அப்படி அந்த ரசித்தது தான் அது மிகப்பெரிய குற்றம், அதை தூக்கி ஈவ்டீசிங்கில் தள்ளுன்னு சொல்லிட்டு இந்த கிள்ளுக்கீரை கி வீரமணி சொல்லுது. அவருக்கு கிருஷ்ணனை பற்றி எதாவது தெரியுமா? அவருக்கு அவரை பற்றி என்ன தெரியுமா? அவர் வாழ்க்கையில் அவரை பற்றியே அவருக்கு தெரியாது, பாவம். ஏன்னா தன்னை தெரிஞ்சவன் தான் கிருஷ்ணனை பற்றி தெரியும். ஹிந்துக்களுக்காவது தன்னை பற்றி தெரியுமா? தெரியாது. அவருக்கு பெரிய பெருமிதம் இருக்கலாம், நாம் ஹிந்துவாக பிறந்துட்டோம். ஆனால் அந்த ஹிந்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் பொதிஞ்சிருக்குன்றது தெரியாது. அப்போ நேற்று அந்த இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு அன்பர் அவர் என்ன சொல்வார், கிருஷ்ண பரமாத்மா இது 9 வயசில் செஞ்சார், சின்ன வயசில் தான் புடவையெல்லாம் அவர் எடுத்தார், அவர் வாலிபனாகி மெச்சூர்டாகி அவர் உடம்புல செக்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா செஞ்சாதான் தப்பு. ஒரு குழந்தை எப்பொழுது பிறக்கிறதோ அப்போது முதலில் அதற்கு ஏற்படுவது சுய இன்பம். அதனால தான் எல்லா குழந்தைகளும் முதல்ல தன் விரலை வாயில் வச்சு சப்போம். அப்போவே அதுக்குள்ளே சுய பால் உணர்வு வந்துடுது. அதுக்கு பேர் சுய இன்பம். சுய இன்பம்னா மாஸ்டர்பேஷன் பண்ணுறது மட்டும் சுய இன்பம் கிடையாது. குழந்தைகள் எல்லாமே தன் கால் விரலையோ தன் கை விரலையோ முதல் சப்ப ஆரம்பிக்கும். அப்போ தான் அதுக்கு நான் என்ற உணர்வு வருது. அதுக்கு பேர் சுய இன்பம். தன் கையையே தானே சப்புவது சுய இன்பம். கிருஷ்ணனுக்கு 16 வயசு ஆனாலும் சரி, 18 வயசு ஆனாலும் சரி, அவங்க எல்லாரும் அதை மாற்றி 9 வயசுன்னு காட்ட முயற்சி பண்ணுறாங்க. அப்படி நம்ம இந்துக்கள், நீங்கள் இந்துக்கள், நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் 18 வயசுலேயே கூட செஞ்சுருந்தா கூட அது தப்பு இல்லை. அவர் யார்கிட்ட செஞ்சார், ஏன் யூடிசிங்கில் புக் பண்ணணும்? இவர் வக்கீல் தானே படிச்சிருக்காரு கி வீரமணி. கொஞ்சமாவது உண்மையிலே படித்தாரா இல்லை காசு கொடுத்து பட்டம் வாங்கி படித்தாரானே தெரியல. யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே தூக்கி உள்ளே போடணும். அவன் இந்த கோபி ஸ்திரீகள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. ஏன்னா கிருஷ்ணன் பிறந்தது சத்திரிய வம்சத்தில், ராஜ வம்சத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பிறந்தது விஷ்ணு குலத்து சூரசேனரின் மகன் வசுதேவருக்கும் தேவகைக்கும் அவர் மகனாக பிறந்தார், 8வது மகனாக பிறந்தார். ஆனால் இந்துக்கள் அவரை பூர்ண அவதாரம் என்கிறார்கள். ஏன் அவரை இந்துக்கள் பூர்ண அவதாரம் என்று சொல்ல வேண்டும்? இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 50 விஷயங்களையும் முழுமையாக அனுபவித்து துய்த்து லயித்தவர் கிருஷ்ண பரமாத்மா மட்டுமல்ல. இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள், 108 பாதங்கள், 360 டிகிரிகளையும் அனுபவித்தவர் அவர் ஒரே ஒரு மனிதன் தான். இந்த பூமி பந்திலே இதற்கு முன்பும் யாரும் அப்படி அனுபவித்ததில்லை, இனிமேல் அனுபவிக்கப் போவதும் இல்லை. எந்த மத தலைவரும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மத தலைவரும் அல்லை. ஆக கிருஷ்ணனுக்கு ஈடாக இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மத தலைவர்களுமே அந்த அனுபவத்தை பெற்றதில்லை. அதனால்தான் இந்துக்கள் அவரை பூர்ணாவதாரம் என்றார்கள். ராமன் பூர்ணாவதாரம் அல்ல, புத்தர் பூர்ணாவதாரம் அல்ல, மகாவீரர் பூர்ணாவதாரம் அல்ல, எந்த மறைபொருள் ஞானியும் அதாவது அவர்கள் முழுமை பெற்றவர்கள் அல்ல. அது இயேசுபிரானிலிருந்து முகமது நபியிலிருந்து யாரை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருமே ஒருமுக பரிமாணம் கொண்டவர்கள். கிருஷ்ணன் மட்டுமே பன்முக பரிமாணம் கொண்டவன். பிறகு அவர் வளர்க்கப்பட்டது, அவருக்கு திரட்டு இருந்துச்சு. 8வது மகன் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்பதால் கம்சனுடைய திரட்டுக்காக
அவரை யமுனை ஆற்றங்கரைக்கு அப்பால் உள்ள கோகுலத்தில் யாதவ குலத் தலைவரான நந்தகோபரும் யாதவ குலத் தலைவரான யசோதை யாதவ குலத் தலைவரான நந்தகோபரின் மனைவி யசோதையும் நந்தகோபரிடமும் வளர்க்கப்பட்டார். பிறகு அங்கு அவர் வளர்க்கப்படும் பொழுதே அந்த குழந்தை அங்கு இருக்கக்கூடிய பெண்களுடன் மிகவும் அன்புள்ளம் கொண்டு பழகினார்கள். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த பெண்களுக்கு கிருஷ்ணன் என்றால் உயிர். அது பாலின கவர்ச்சி உயிராக கூட இருக்கலாம், தப்பில்லை. அவன் மிக சிறந்த ராஜவம்சத்தில் பிறந்த ஆண்மகன். அவன் நான் குறிப்பிட்டேன், கடந்த 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நம்முடைய ஹைதராபாத் நிசாமுக்கு 500 மனைவிகள். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணனுக்கு என்ன 5000 மனைவிகள் கூட இருக்கலாமே, தப்பில்லையே. 50,000 கூட இருக்கலாமே, தப்பில்லையே. அவன் மன்னனின் மகனுங்க. அவனை இந்த வீரமணி மாதிரி என்ன ராஜவம்சம் இல்லாத ஆளாவன், அதெல்லாம் தவறு. ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பு 4 கோணங்கள் 40 கோணங்களில் யோசிச்சுட்டு பேசணும். சும்மா எடுத்தங்கவுத்தன்னு பேசக்கூடாது. உலகத்திலேயே அடிமுடி காணாத மதம் இந்து மதம். இதை நான் சொல்லலை, விவேகானந்தர் சொல்லியிருக்கார். இந்துக்கள் தங்கள் மதத்தை வேதத்திலிருந்து பெற்றார்கள். அந்த வேதம் என்பது ஒரு குப்பனோ சுப்பனோ உருவாக்கியதல்ல, ஒவ்வொரு கால சூழலிலும் வாழ்ந்த நாகரீகத்தின் அறிவியல் தொகுப்புகள். அது எல்லாமே அறிவியல் தொகுப்புகள். அதிலிருந்து இந்துக்கள் தங்கள் மதங்களை பெற்றார்கள்ன்றது விவேகானந்தர் சொல்றாரு. போய் படிக்கணும். அவர் இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா பேசணும், சும்மா எல்லாம் பேசக்கூடாது. அதே போல்தான் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு சேலையை எடுக்கவும் தெரியும். திரௌபதி கண்ணா என் மானத்தை காப்பாற்று என்றால் சேலையை கொடுக்கவும் தெரியும். மற்ற அனைத்து இறை தூதர்களாகட்டும், மற்ற அனைத்து இந்து தெய்வங்களாகட்டும் ஒன்று சேலையை கொடுக்கத்தான் தெரியும், எடுக்க தெரியாது. எடுக்க தெரிந்தவனுக்குத்தான் கொடுக்க தெரியும், கொடுக்க தெரிந்தவனுக்குத்தான் மீண்டும் எடுக்கவும் தெரியும். அந்த காட்சி வேறு. அங்கு அவன் காதலனோடு இருந்தான். அந்த காதலோடு இருக்கும்போது காதலில் வயப்பட்டான். அந்த காதலில் அவன் பெண்களுடைய அழகை ரசிக்க விரும்பினான். அதனால் ஆடைகளை எடுத்தான். உங்களுக்கு இது நினைவிருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கிறீர்களோ இல்லையோ, உங்களுக்கு இது தெரியுமோ தெரியாதோ, ஒரு ஆணும் பெண்ணும் கலவியில் ஈடுபட்டிருக்கும்போது ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்திலே ஆண் தான் முதலில் தன் மனைவியோ தன் காதலியோ அவளுடைய ஆடைகளை முதலில் அவன்தான் களைவான். காமத்திலே உடலுறவு இன்பத்திலே இது நடக்கும். முதலில் ஆடைகளை ஆண் தான் களைவான். கிருஷ்ணன் ஆண்மகன் அல்லவா? அதுவும் எப்பேற்பட்ட ஆண்மகன்! போர்க்களத்தில் நின்று பகவத்கீதையை உரைக்கும் அளவிற்கு ஆண்மகன். சங்கம் ஒலிக்கிறது, பேரிகை முழங்குகிறது, நான் விண்ணொலி சப்தம் எழுப்புகிறது. அந்த இடத்திலே சாவதானமாக அமர்ந்து கொண்டு கீதையினுடைய ஸ்லோகங்களுக்கும் விளக்கம் தருகின்றான் கண்ண பரமாத்மா. எப்பேற்பட்ட தைரியம் அது! எப்பேற்பட்ட தைரியம் அது! இயேசுநாதர் மிகுந்த சாவதானமான நிலையில் அமர்ந்து கொண்டு பேசினார் பைபிளை. மேலும் நபிகள் நாயகம் இறைவனால் தரப்பட்ட செய்திகளை தன்னுடைய 23 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தந்ததுதான் குரான். ஆனால் வெறுமனே போர்க்களத்தில் அமர்ந்து கொண்டு காலமற்ற நன்றாக இந்த வார்த்தையை நினைவில் வையுங்கள், காலமற்ற காலத்தில் அவனுக்கு உணர்த்தினான். இயேசுநாதர் பைபிளை உரைப்பதற்கு முன்பு இந்தியாவிற்கு வந்ததாக பகவான் ஓஷோ பதிவிட்டிருக்கிறார். நினைவில் வையுங்கள். அவர் இந்தியா வந்தார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து வேதங்களையும் அவர் படித்தார். அவர் படித்ததற்கான ஆதாரத்தை ஓஷோ தருகின்றார். இமயமலையிலே ஆசிரமத்திலே யாசுவா என்ற பெயரில் அவர் கையொப்பமிட்டிருக்கிறார். இங்கு அனைத்து விதமான மத கோட்பாடுகளையும் அவர் அலசி ஆராய்ந்த பிறகே பைபிளை உரைத்திருக்கிறார். இதை ஓஷோ கோடிட்டு காட்டுகிறார். என்னால் ஆதாரங்களை தர முடியும். உலகத்தில் இன்று தோன்றியிருக்கும் அனைத்து மதங்களுக்கும் ரெஃபரன்ஸ் தந்தது கிருஷ்ண பரமாத்மா. இதை நான் ஒரு இந்து என்ற அடிப்படையில் பேசவில்லை. நான் ஒரு இந்துவாக பிறந்தது அது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஒரு குழந்தை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தாய் வயிற்றில் பிறக்கணும், அதுதான். அப்படி என் தாய் இந்துவாக இருந்ததுக்கு நான் பொறுப்பல்ல. ஆக ஒரு மனிதன் தன்னை அறிந்த பிறகு அவன் இந்துவும் அல்ல, முகமதியனும் அல்ல, கிறிஸ்துவனும் அல்ல, வேறு எந்த மனிதனும் அல்ல. அவன் வெறுமனே மனிதன், மனிதத்தை சார்ந்தவன்,
மதத்தை சார்ந்தவன் அல்ல, நான் வெறுமே மனிதத்தை சார்ந்தவன், மனித தன்மையை சார்ந்தவன், நவ கிரகங்களை சார்ந்தவன், 27 நட்சத்திரங்களை சார்ந்தவன், 9 கிரகங்களை சார்ந்தவன், 108 பாதங்களை சார்ந்தவன், பிறகு 360 டிகிரிகளை சார்ந்தவன், பிறகு அதுதான் என் மூக்குக்குள் பிராணவாயுவாக போய் வெளிவருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் கிருஷ்ணர். அதனால் அவர் எடுத்தது தன்னுடைய காதலிகளிடம், தன்னுடைய அன்பிற்குரியவர்களிடம், தன்னுடைய பிரேமைக்குரியவர்களிடம். அதனால் அங்கு ஈவ்டீசிங் கேஸ் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட விளக்கங்களை முதலில் இந்துக்களே கிருஷ்ணனை ஏற்றுக்கொள்ளாத போது பிறகு கி வீரமணி என்ன செய்வார் பாவம்? இந்த விளக்கம் கி வீரமணியும் பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்துக்கள் அதற்கு முன்பு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த ஆடைகளை எடுத்தது இந்துக்கள் அவமானகமாக நினைக்கிறார்கள். உங்களுக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் என்றால் கிருஷ்ணனுடைய முழு விஷயங்களையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தயவுசெய்து கிருஷ்ணரை துண்டு போடாதீர்கள். கிருஷ்ணன் என்பவன் துண்டு போடுவதற்கானவன் அல்ல. 9 கிரகங்களிலே சுக்கிரன் காமத்தை தருகிறது. காமம் வேண்டாம் என்று சொன்னால் பிறகு நீங்கள் பிறக்கவே மாட்டீர்கள். ஆனால் தான் சுக்கிரன் செத்தவர் தமை எழுப்பும் சஞ்சீவி மந்திரத்தை கற்றவன் என்று சொல்கிறது. அந்த மந்திரம் என்பது என்ன? நீ செத்து போட்டினா கூட அந்த காமம் என்பது தான் அந்த மந்திரம். அந்த விந்து சக்தி, அந்த சுரோந்த சக்தி, ஒரு ஆண் பெண், இங் அண்ட் யாங். அந்த இங் அண்ட் யாங்கின் மூலம்தான் பிரகிருத்தியே வருது. ஜோதிட சாஸ்திரத்திலே 12ஆம் இடத்திலே ஒரு மீன் இன்னொரு மீனின் வாலை பிடித்து கொண்டிருக்கும். அவருடைய அர்த்தம் என்ன? அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வட்டத்தை உருவாக்கும். அதில் முதல் மீன் என்பது ஆண் மீன், இரண்டாவது மீன் என்பது பெண் மீன். இந்த ஆண் மீன் பெண் மீனின் வாலை வாயில் கவ்விக்கொண்டும் அந்த பெண் மீன் தன்னுடைய வாயில் இந்த ஆண் மீனின் வாயை கவ்விக்கொண்டும் வாழ்க்கை என்ற நாடகம் ஆரம்பிக்கிறது. அதனால் கிருஷ்ண பரமாத்மா அந்த மீனம் என்கின்ற 2 மீன்களின் வழியாகவே இந்த பூமிக்குள் வந்தார். அதனால்தான் முதல் அவதாரம் கிருஷ்ண அவதாரத்திலே மச்ச அவதாரம் என்று அதுதான் மீன் அவதாரம். படைப்பு எப்போதுமே சுக்கிரனிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். அதுதான் காமம். அதுதான் சுக்கிரன் என்பது காம கிரகம், பாலுணர்வு கிரகம். சிக்மெண்ட் ஃப்ராய்ட் கடைசியாக ஒரு துணிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பால் கவர்ச்சியை பற்றி கூறினார். ஒரு ஆண் பிள்ளையின் மீது தன் தாய்க்கு வரக்கூடிய பாசத்திற்கும் தன் பெண் பிள்ளை மீது அதிக பாசம் ஒரு தந்தைக்கு வருவதற்கும் கூட பால் கவர்ச்சி தான் காரணம் என்றார். கிட்டத்தட்ட உளவியல் கிருஷ்ணன் தொட்ட இடத்திற்கு விட்டது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து இந்துக்கள் கிருஷ்ணன் புடவை எடுத்ததை நீங்கள் முதலில் அதை சங்கோஜமாக நினைத்தாலே உங்களுக்கு விளக்கம் தர முடியாது. இப்படிப்பட்ட உளவியல் சார்ந்த விஞ்ஞான உண்மை அதில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் பிறகு நீங்கள் தெளிவான விளக்கத்தை கி வீரமணி போன்ற பல கிள்ளுக்கிறை வீரமணிகளுக்கும், பல முட்டாள் வீரமணிகளுக்கும், பல மடையர் வீரமணிகளுக்கும், பிறகு இருளிலேயே கருப்பு சொக்காயை போட்டு அலையும் பேய்களுக்கும், அசுத்த ஆவிகளுக்கும் நீங்கள் அதை சுத்த ஆவியாக அவர்கள் தண்ணியிலே கடல் தண்ணீர் எடுத்து தெளியுங்கள். இல்லை என்றால் அதையும் பெருமாள் கோயில் தீர்த்தம்னு நினச்சிப்பாங்க. அவங்க கடல் தண்ணி எடுத்து தெளிங்க. அப்போ தான் அவங்களுக்கு பிடிச்ச அந்த மாயை விலகி அவர்களுக்கு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்கன்னு சொல்ல வர. ஆக நீங்களே ஒன்றும் கிருஷ்ணனை புரிஞ்சிக்கலையே. இல்லைனாக்கா நான் பார்த்த பதிவில் கிருஷ்ணன் 9 வயசுல தான் புடவை எடுத்தாருன்றாரு. அவர் 18 வயசுலையும் எடுப்பார். 9 வயசில் எடுத்தவருக்கு 18 வயசில் எடுக்க தெரியாதா? 5இல் வளையாதது 50இல் வளையுமா? கிருஷ்ணனை நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், துண்டு போடாதீங்க. கிருஷ்ண பரமாத்மா யார் தெரியுமா? இப்போ நான் இனிமேல் என்னுடைய இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் ஆன்மீகம் என்றால் என்ன, தலைப்பு என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்ற தலைப்பில் நான் இப்போது ஒரு தொகுப்பினை ஆரம்பிக்க உள்ளேன். காலப்பாதையை போல. ஆன்மீகம் என்பது காலமற்ற பாதையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பது. காலப்பாதை என்பது ஜோதிடம் சார்ந்தது. காலமற்ற பாதை என்பதுதான் ஆன்மீகம் சார்ந்தது. இதுதான் ஆன்மீகத்திற்கான விளக்கம். அந்த காலமற்ற பாதையிலிருந்து இறை சேதனம் இந்த பூமிக்கு காலப்பாதையின் வழியாக வந்தவர்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஹிந்து மதத்திலேயே அவர் ஒருவர் மாத்திரம்தான் பூர்ணாவதாரம் பெற்றவர்.
ஹிந்து மதம் மட்டுமல்ல, மனித குலத்திலேயே, பிறகு மனித குலம் என்று சொல்லிவிட்ட பிறகு அதில் கிறிஸ்தவம் அடக்கம், முகமதியம் அடக்கம், புத்திசம் அடக்கம், ஜெயினிசம் அடக்கம், பிறகு மகாவீரர் அடக்கம், பிறகு முக்கோடி தேவர்கள் அடக்கம், இதற்கு முன்பு வந்த அனைத்து மறைபொருள் ஞானிகளும் அடக்கம். ஆக இதுவரையிலும் கிருஷ்ணா என்றால் அது ஒரு தனி மனித பெயர் அல்ல, புவி ஈர்ப்பு சக்தி. இந்த புவி ஒவ்வொருவரையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிருஷ்ணா என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆக கிருஷ்ணன் என்பவன் பூர்ணாவதாரம். பூர்ணாவதாரம் என்றால் முழுமை பெற்றவன். மற்ற அனைத்து மறைபொருள் ஞானிகளும் அவர்கள் மறைபொருள் ஞானிகள் தான், இயேசுவாக இருந்தாலும் நபிகளாக இருந்தாலும். ஆனால் அவர் ஒருமுக பண்பாளர். கிருஷ்ணன் பன்முக பண்பாளர். பன்முக பண்பாளனை புரிந்து கொள்வதற்கு புதன் என்ற ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்திலே உச்சமாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் ஜாதகத்திலே புதன் உச்சமாக இருக்கிறதோ அவர்கள் தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று வரும். அதனால தான் புதனை வித்தை கிரகம் என்று சொன்னார்கள். அதனால தான் புதன் யாரோடு சேரினும் அவனே ஆவான்னு சொன்னாங்க. கிருஷ்ண பரமாத்மா யாரோடு சேர்ந்தாலும் அவனே ஆவான். அவன் 9 வயசுல கோபிஸ்டரோட சேர்ந்தாக்க அந்த கோபிஸ்டர்கிட்ட என்ன சேட்டையை அந்த 9 வயசு குழந்தை பண்ண முடியும் அது பண்ணுவான். அதே கோபிஸ்டரோட 18 வயசுல அவன் சேர்ந்தான்னாக்கா அந்த 18 வயசுல இன்னைக்கு எல்லா ஆம்பளை பசங்க என்ன பண்றாங்களோ அதை தான் அவன் பண்ணுவான். இன்னைக்கு எல்லா 18 வயசுல, ஏன்னா அவன் வந்து ரெஃபரன்ஸ். இஸ் தி ரெஃபரன்ஸ் ஃபார் அஸ்ட்ராலஜி. கிருஷ்ணன் என்ற ஒரு அவதாரம் வரவில்லை என்றால் அஸ்ட்ராலஜிக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. நீங்க எதை வச்சு பலன் சொல்லுவீங்க? எதை வச்சு பலன் சொல்லுவீங்க? இப்போ விஞ்ஞானத்தில் கூட ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் சொல்ல முடியும். 100 டிகிரியில் தண்ணி ஆவியாகுது, ஏன் ஆகுதுன்னும் போது தானே ரெஃபரன்ஸ் கிடைக்குது அவனுக்கு. 100 டிகிரியில் தண்ணி ஆவியாகலைனாக்கா விஞ்ஞானம் அங்கே நின்று போகும். அதே போல தான் இப்போ உங்களுக்கு புதன் கிரகம் அப்படின்னும் போது ரெஃபரன்ஸ் கிருஷ்ணர். செவ்வாய் கிரகம் அப்படின்னும் போது ரெஃபரன்ஸ் வந்து முருக கடவுள். சூரியன் அப்படின்னும் போது ரெஃபரன்ஸ் சிவன். சந்திரன் என்னும் போது பார்வதி தேவி ரெஃபரன்ஸ். சுக்கிரன் போது மகாலட்சுமி. சனி என்னும் போது யம தர்மராஜன். வந்துருச்சா? 7 கிரகம் வந்துருச்சா? சூரியன் என்றதுக்கு ரெஃபரன்ஸ் சிவபெருமான், செவ்வாய் என்பதற்கு ரெஃபரன்ஸ் முருகப்பெருமான், புதன் என்பதற்கு கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பகவான், கிருஷ்ணர் என்ற மனிதர். பிறகு வியாழன் என்ற கோளுக்கு வரும்போது ரெஃபரன்ஸ் தட்சிணாமூர்த்தி. பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள், அது எந்த மத குருமார்களாக கூட இருக்கலாம், நபிகள் நாயகமாக இருக்கலாம், இயேசுபிரானா இருக்கலாம், சித்தப்புற, எல்லாமே குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே குரு பகவானுடைய ரெஃபரன்ஸ். பிறகு சுக்கிரனுக்கு மகாலட்சுமி ரெஃபரன்ஸ், பிறகு சனீஸ்வரனுக்கு யம தர்மராஜர் ரெஃபரன்ஸ். இப்படி விஞ்ஞானத்துக்கு ரெஃபரன்ஸ் தந்த ஒரே மதம் இந்த உலகத்திலே இந்து மதம். ஒரே மதம் இந்து மதம். அதனால தான் பகவான் ஓஷோ சொல்றாரு, மதங்களை கடந்தவர் அவர். இந்துக்களை போன்ற கற்பனை பலமும் காவிய நோக்கமும் அறிவியல் உண்மைகளும் அடங்கிய ஒரே மதம் இந்த பூமி பந்தில் இருக்கிறது என்றால் அது இந்து மதம்னு நான் சொல்லலை, பகவான் ஓஷோ சொல்றார். கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் 50,000 புத்தகங்களுக்கு மேல் அவர் படித்தவர். அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவர். ரொனால்ட் ரீகன் கவர்மெண்ட்டையே அப்படி ஷேக் பண்ணவர். அவருடைய ஆசிரமம் 84,000 ஸ்கொயர் மீட்டரில் இருந்துச்சு. உலக வரைபடத்தில் ரஜினீஷ் புரம் என்று அவருடைய பெயரை கொண்டு வந்தார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், இதையெல்லாம் கிள்ளுக்கீரை கி வீரமணி படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இனிமேல் நான் கிள்ளுக்கீரை கி வீரமணியை பற்றி பேசப்போவதில்லை, பேசிய நேரத்தை வீணாக்கப் போவதில்லை. ஆக இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அந்த கோயம்புத்தூரிலிருந்து, ஏனென்றால் நான் அந்த கிள்ளுக்கீரை கி வீரமணிக்கு விளக்கம் தந்துவிட்டேன், அதோடு கூட இந்துக்களுக்கும் நான் விளக்கம் தந்துவிட்டேன். ஆக இனிமேல் கிருஷ்ணனை துண்டு போடாமல் நீங்கள் அதனுடைய ரசவாத விஞ்ஞானத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால், கிருஷ்ணனுடைய வாழ்வியல் ரசவாத விஞ்ஞானத்தை தெரிந்து கொண்டால் மாத்திரமே இனிமேல் நீங்களே கூட அந்த கிருஷ்ண நிலைக்கு உயரலாம். குரானுக்கு விளக்க உரை யாராலும் தர முடியாது, பைபிளுக்கு விளக்க உரை யாராலும் தர முடியாது. ஆனால் கீதைக்கு கிருஷ்ணனுக்கு நிகரான ஞானத்தை பெற்றுவிட்ட யாரும் தரலாம். இதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம். உலகத்திலேயே சுதந்திரம் என்கிறார்களே, இந்து மதத்தில் தான் சுதந்திரம் கொட்டி கிடைக்கிறது. சுதந்திரம் என்ற வார்த்தையை கூட இந்து பயன்படுத்துவதில்லை, இந்து மதம் பயன்படுத்துவது. அது கூட ஏதோ என்னிடத்திலே இருக்கிறது, நான் உனக்கு தருகிறேன் என்றாலே அதுவும் ஒரு அடிமை சாசனம் தான். இங்கே இந்து மதம் என்ன சொல்கிறது என்றால், இங்கே சுதந்திரம் என்ற வார்த்தையை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுது. அந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தை. நீ வா, அவ்வளோதான், நீயாவே இருந்துட்டு போன்னு சொல்லுது. சுதந்திரம்னாலே என் கையில் அது இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிறத நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன்னு அர்த்தம். அப்போவே அது எப்படி சுதந்திரம்னு நீங்கள் சொல்ல முடியும்?
என் வார்த்தையை நல்ல அழகாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சுதந்திரம் நான் தரேன்னு சொல்ல முடியுமா? ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டி நான் உங்களுக்கு சுதந்திரம் தரேன் சொல்ல முடியுமா? இவர் யார் அந்த அம்மாவுக்கு தரதுக்கு? அப்படித்தான் இந்து மதம் சொல்லுது. நான் யார்? நானே பல அறிவியல் பெட்டகங்களை வச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு வரேன், டெய்லி கரண்ட்டில் அனுபவிச்சுட்டு வரேன். அதனால் நான் யார் உனக்கு தரது? நீயாவே எடுத்துக்கோணுது. நீ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி அது இருக்குது. பரமாத்மா உனக்குள்ளே இருக்காரு, எனக்குள்ளே இருக்காரு. நீயும் ஒரு கிருஷ்ணன், நானும் ஒரு கிருஷ்ணன் சொல்கிற ஒரே மதம் இந்து மதம். அதனால தான் இந்து மதம் இன்று வரையிலும் அழியாமல் இருக்குது. காரணம் இதில் அப்டேஷன்ஸ் உண்டு. கிறிஸ்துவ மதத்தில் அப்டேஷன்ஸ் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசுநாதர் சொன்ன அதே பைபிளை தான் வச்சுக்கிட்டு எல்லா தேவாலயங்களையும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் குரான் 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் வந்து இறை செய்தி இறைவனால் கொடுக்கப்பட்ட வந்து குரான்னு தான் அந்த மதம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த இறைவன் யார்? அதை ஒரு சிந்தனைவாதி, என்ன மாதிரி ஒரு சிந்தனைவாதி கேள்வி கேட்டால் பதில் இருக்கா? இல்லை. ஒரு விஞ்ஞானி கேள்வி கேட்குறான், அந்த இறைவன் யார்? கொண்டு வந்து கூண்டில் ஏற்றுங்க, நாங்கள் விசாரிக்கணும் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி கேட்குறான். கொண்டாந்து காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் ஹிந்து மதத்தில் அதற்கும் விளக்கம் உண்டு. அது உன்னை நீ அறியும் போது அந்த இறைவனால் உனக்கு தரப்பட்ட பிரசாதம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். அதற்குத்தான் இந்து மதம். நீ உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். ஆக உன்னையே நீ அறிவாய் என்பது சாக்ரட்டிஸ் சொன்னதாக நினச்சிப்பீங்க. கிடையாது. அது என்றைக்கோ கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். அவன் போர்க்களத்திலே அர்ஜுனனிடமிருந்து சொல்வதெல்லாம் இதுதான். அதனால் சாக்ரட்டிஸும் இங்கு வந்திருக்க வேண்டும், பகவத்கீதை படித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவரால் உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு அர்ஜுனோட சொல்கிறதே அதுதானே. நீ உன் தர்மத்திலிருந்து, நீ உன் தர்மத்திலிருந்து அர்ஜுனா, நீ உன் தர்மத்திலிருந்து விலகாதே, நீ உன் தர்மத்திலிருந்து விலகாதே, நீ உன் தர்மத்திலிருந்து விலகாதேன்னு தானே சொல்கிறான். அதுதானே உன்னையே நீ அறிவாய். அதோட ரீவர்ஷன் தானே சாக்ரட்டிஸ் நோ தை செல்ஃப்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பித்தாகோரஸ் என்ன சினிமா சொல்கிறாரு? when you coming to know then only you know that there is no self. பித்தாகோரஸ் வந்திருக்கார் இந்தியாவுக்கு. இந்திய மதங்களை அவரும் படிச்சிருக்காரு. அவர் நிறைய பேர் கணித மேதையாக தான் தெரியும். அவர் ஒரு தத்துவவாதியும் கூட. ஆக இந்த விளக்கங்களை எல்லாம் நான் ஏன் தருகின்றேன் என்றால், கிருஷ்ணன் ஒருவர் மாத்திரமே, அந்த ஒரு மனிதர் மாத்திரம். நான் அவரை மனிதர் என்று தான் குறிப்பிடுகின்றேன். காரணம் அவர் மனிதராக பிறந்தார். காரணம் கிறிஸ்துவம் கூட வந்து கன்னி மேரிக்கு வந்து பிறந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு விஞ்ஞானிடம் போய் கேட்டால் அப்படி சாத்தியமில்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவார். ஆனால் கிருஷ்ணன் வந்து சிறைச்சாலையிலே த்ரெட்டில் பிறக்கும்போதே த்ரெட்டில் பிறக்கிறாரு. ஏன்னா லைஃபே த்ரெட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் த்ரெட்டு. ராசி பலன் பார்க்குறீங்களா? எதுக்கு பார்க்குறீங்களே? த்ரெட்டு. அந்த மாதம் நம்ம தப்பிச்சுப்போமா? த்ரெட்டு. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் த்ரெட்டு. அதனால தான் டார்வின் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொன்னார். தகுதியோடையது தப்பி பிழைக்கும்னார். அவர் பிறக்கும் போதே த்ரெட்டு. ஒரு மனிதனுக்கு தான், மனித வாழ்க்கையில் தான் த்ரெட்டு வரும். கிருஷ்ணன் தன்னை எங்குமே கடவுளாக காட்டிக் கொண்டதில்லை, மனிதனாகத்தான் காட்டிக் கொண்டார். அதனால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் அவர் செய்திருக்கிறார். காரணம் அதுதான் ஜோதிடத்துக்கு ரெஃபரன்ஸ் 6-8 பண்டுக்கு வரும்போது. ஆனால் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தலைவனாக ஸ்ரீமன் நாராயணனாக வேதத்தை வந்து படைத்தவர்கள் சிருஷ்டித்திருக்கிறார்கள் என்றால் அவங்கெல்லாம் சாதாரணமான முதிர்ச்சி பெற்றவங்கள்ல. அவங்கெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக முதிர்ச்சி பெற்றே இந்த விஷயத்தை ஆழ்ந்து யோசித்தே அவங்க காலபுருஷ தத்துவ ஞானத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து தலைவனாக்கியிருக்காங்க. ஆக இனிமேல் நான் ஆன்மீகம் என்றால் என்ன என்ற தலைப்பில் கிருஷ்ணா த மேன் அண்ட் இஸ் லைஃப் இஸ் தி ரெஃபரன்ஸ் ஃபார் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். மீண்டும் சொல்கின்றேன், இனி என்னுடைய ஜோதிட சேனலிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆன்மீகம் என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழ் காலமற்ற பாதை. ஆன்மீகம் என்பது காலமற்ற பாதை. ஆக காலமற்ற பாதையில், காலமற்ற பாதை என்பதுதான் ஆன்மீகத்திற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு. அந்த காலமற்ற பாதை என்ற தலைப்பின் கீழ் ஆன்மீகம் என்றால் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதர் வந்து இறை சேதனத்திலிருந்து நன்றாக குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். கிருஷ்ணர் என்பவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அல்ல. அவரிடம் உள்ள விஞ்ஞான கோட்பாடுகளை இந்து மதம் வந்து சுவீகரித்து கொண்டது. அவரிடம் உள்ள கோட்பாட்டை இந்து மதம் சுவீகரித்து கொள்ளது. விஞ்ஞானம் என்ன செய்யும்? தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சார். அதனால் இந்து கோயிலான இப்போ திருப்பதி பாலாஜி கோயிலில் வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்களே. மக்கா மதினாவில் வந்து கரண்ட் யூஸ் பண்ணுறது இல்லையா? ஏன்னாக்கா வந்து கிறிஸ்தவர்களுக்கும் முகமதியர்களுக்கும் பயங்கரமான ஃபைட் இருக்குது. அதுக்காக வந்து ஒரு கிறிஸ்தவன் தானே வந்து கண்டுபிடிச்சாங்க கரண்ட்டை. அதுக்காக வந்து முகமது இல்லாமல் புறக்கணிச்சிட்டாங்களே.
ஐயோ எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அவங்களுக்கு தான் ட்வின் டவர் கூட ஒசாமா பின் லேடன் போய் அடித்தது காரணம் ஜியாத் என்ற புனிதவாருக்காகத்தான். நான் கரண்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம்னு எந்த முகமதியனாலும் சொல்ல முடியுமா? சொன்னால் அந்த முகமதியனுடைய நாட்டில் வளர்ச்சி இருக்குமா? அந்த மாதிரி இந்து என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மதம் அல்ல, அது ஒரு அறிவியல் பெட்டகம், அது ஒரு விஞ்ஞான பெட்டகம். பல விஞ்ஞான பெட்டகங்களே அது தன்னகத்தைக்குள்ளே அகத்தி கொண்டிருக்கும் ஒரு பெட்டகம். அதனால தான் நீங்கள் இந்து மதத்தை தாக்கும்போது அங்கேருந்து எந்த விதமான எதிர்ப்பும் உங்களுக்கு வரதில்லை. ஏன் வரதில்லைன்னா அதில் ஃபுல்லாக அறிவியல் கோட்பாடுகள் இருக்குது. அதனால் அறிவியல் கோட்பாடுகள் எப்போவுமே ஃபைட் பண்ணாது. அதை புரிஞ்சிக்க தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு பேஷன்ஸி வேணும், காலமற்ற பேஷன்ஸி வேணும். அப்படி காலமற்ற பேஷன்ஸில் பல இந்துக்கள் சேர்ந்து பல்லாயிரம் பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர், பல ஆயிரம் கோடி பேர் சேர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டவங்களால் உருவாக்கப்பட்டது தானே இந்து மதம், தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.